வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழா. மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க கவசம் அணிவித்து ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை தரிசனம் செய்த பொதுமக்கள். 7வது ஊதிய குழு நிலுவைத் தொகையை வழங்க கோரி 3வது நாளாக தொடரும் போராட்டம். விநாயகர் சதுர்த்தி தினமான இன்று விநாயகர் சிலையை வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட உள்ளாட்சித்துறை ஊழியர்கள். 118 கிலோ மெகா சைஸ் லட்டுடன் விநாயகருக்கு படையல். ஜெயின் ஸ்வீட் கடை உரிமையாளர் அசத்தல். விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு தங்க கவசம் அணிவித்து ராஜசயன அலங்காரத்தில் காட்சியளித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை வழிபட்டனர். இந்தியாவில் தீபாவளி பண்டிகைக்கு அடுத்தபடியாக நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் நிகழ்ச்சி என்றால் அது விநாயகர் சதுர்த்தி விழாதான். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் சர்வதேச சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி அதிகாலை 4 மணி முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதன் பிறகு விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 11 வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் விநாயகர் ராஜசயன அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டு விநாயகரை தரிசித்து வருகின்றனர். மேலும் தனிநபர் அர்ச்சனைகள், விசேஷ பூஜைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் அனைவரும் தரிசிக்கும் வகையில் சர்வ திவ்ய தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பக்தர்களுக்கும் இடைவிடாது லட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விழுப்புரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதே போன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. 7வது ஊதிய குழுவின் 33 மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் 3வது நாளாக விநாயகர் சதுர்த்தி தினமான இன்று விநாயகர் சிலை வைத்து நூதன காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையான 7வது ஊதிய குழுவின் 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சிய போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்று வருகிறது. 3வது நாளாக இன்று விநாயகர் சதுர்த்தி தினத்தின் போதும் விநாயகர் சிலை வைத்து பூஜை செய்து தொடர்ந்து விநாயகர் சிலையுடன் நூதன காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊழியர்கள் வேலை நிறுத்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. அரசு உடனடியாக தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சுடுகாட்டு பணிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி கணித ஆசிரியர் ராதாகிருஷ்ணனை முன்னாள் துணை சபாநாயகர் மற்றும் ஊர் மக்கள் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். மத்திய அரசு அறிவித்துள்ள இந்த ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு புதுவை மாநிலம் கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப்பள்ளி கணித ஆசிரியர் ரெக்ஸ் என்கிற ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உழவர்கரை தொகுதி மூலக்குளம் அன்னை தெரசா நகரில் வசிக்கும் அவரை முன்னாள் துணை சபாநாயகர் எம்என்ஆர் பாலன் நேரில் சென்று சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது நண்பர் ரமேஷ், வட்டார காங்கிரஸ் மேற்கு பகுதி தலைவர் கோபி, மூர்த்தி, ராஜவேலு, புகழ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் உடனிருந்து நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் ராதாகிருஷ்ணனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையம் சார்பில் குழந்தைகள் காப்பகம் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையம் சார்பில்
இன்று புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் உள்ள கருத்தரங்கு அறையில் தனியார் குழந்தைகள் காப்பகம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு புதுச்சேரி குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையம் தலைவர் சிவராமன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா, குழந்தைகள் நலனுக்காக அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்றும், காப்பக நிர்வாகிகள் ஆணையத்தின் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவிக்கவும் தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் காப்பக நிர்வாகிகள் தங்களுடைய கோரிக்கைகள் குறித்து பேசினர். இக்கூட்டத்தில் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் ஜெயபிரியா, புதுச்சேரி குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையம் உறுப்பினர்கள் சிவகுமார், முருகசாமி, ஜனார்த்தனன், கார்குழலி, கோமுகி, கலைச்செல்வி மற்றும் சுமார் 35க்கும் மேற்பட்ட தனியார் குழந்தைகள் காப்பக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் இன்று விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியில் இளைஞர்கள் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். பின்னர் விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி ஏர்போர்ட் அருகே ஹெலிபேட் மைதானத்தில் அமைந்துள்ள அரச மரத்தடி விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து அரச மரத்தடி விநாயகருக்கு செய்யப்பட்ட சிறப்பு பூஜையில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் லாஸ்பேட்டை சாந்தி நகரை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் குபேரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பூஜை பொருட்கள் வாங்க பொதுமக்கள் கடை வீதிகளில் குவிந்தனர். 1 கிலோ மல்லிகைப்பூ 1400 ரூபாய்க்கு விற்பனையானது. விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி வீடுகளில் வைத்து வழிபடுவதற்காக களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகள் விற்பனை 2 நாட்களாக களை கட்டியது. நகரின் முக்கிய இடங்களில் மார்க்கெட் பகுதியில் விதவிதமான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த சிலைகள் உயரத்திற்கு ஏற்ப 100 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இது தவிர விநாயகருக்கு பிடித்த அவல், பொரி மற்றும் கொய்யா, ஆப்பிள் போன்ற பல வகைகளும், கரும்பு, சோளம், கம்பு, அருகம்புல் மாலை மற்றும் சிறிய அளவிலான வண்ண குடைகள் போன்றவையும் விற்பனை செய்யப்பட்டன. பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க கடை வீதிகளில் குவிந்தனர். இதனால் மார்க்கெட் பகுதியில் உள்ள சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். விநாயகர் சதுர்த்தி விழாவில் பூக்கள் முக்கிய பங்கு வகிப்பதால் அதன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ 1 கிலோ 1400 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், ரோஜா பூ 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 100 ரூபாய்க்கும், சாமந்தி 400 ரூபாய்க்கும், சம்மங்கி 280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் வகையில் 118 கிலோ லட்டுடன் விநாயகருக்கு படையல் போடப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்தவர் விக்ரம். இவர் 45 அடி சாலை வெங்கடா நகரில் ஜெயின் ஸ்வீட் என்ற பெயரில் இனிப்பகம் நடத்தி வருகிறார். இவர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உலக மக்கள் நோய் நொடியின்றி நலமுடன் இருக்க வேண்டும், பேரழிவிலிருந்து உலகம் விடுபட வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் மெகா சைஸ் லட்டு செய்து படையல் செய்து வருகிறார். 2002ஆம் ஆண்டு தொடங்கிய அவர் 23 ஆண்டுகளாக விநாயகருக்கு மெகா சைஸ் லட்டு படையல் செய்து வருகிறார். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 3 கிலோ முதல் 7 கிலோ வரை எடையை அதிகப்படுத்தி லட்டு செய்து வருகிறார். இதன்படி இந்த ஆண்டு 118 கிலோ மெகா சைஸ் லட்டு செய்து விநாயகருக்கு பூஜையுடன் படையல் செய்தார். இந்த லட்டு 3 நாளைக்கு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டு தினமும் விநாயகருக்கு பூஜை செய்யப்படும். இதனை அடுத்து பொதுமக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். மேலும் மெகா சைஸ் லட்டுடன் ஏராளமான பொதுமக்கள் இன்று செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். காமராஜர் தொகுதி பாலாஜி நகர் பகுதியில் காலியாக உள்ள மனை பிரிவுகளை சுத்தம் செய்யாமல் இருப்பதால் விஷ ஜந்துக்கள் அதிகமாக படையெடுத்து வீடுகளுக்குள் செல்லும் அபாய நிலை உருவாகியுள்ளது. காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பாலாஜி நகர் பகுதியில் காலியாக உள்ள மனை பிரிவுகளை சுத்தம் செய்யாமல் இருப்பதால் விஷ ஜந்துக்கள் படையெடுத்து வீடுகளுக்குள் போகின்றது. இதனால் மக்கள் மிகவும் அச்சப்படுகின்றனர். இலவசங்களை கொடுப்பதை நிறுத்திவிட்டு
தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்தாலே போதும். காமராஜர் நகர் தொகுதியில் மட்டும் காலி மனை இடங்களில் ஒரு வார காலத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட பாம்புகள் பிடிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் விரிவு ராமன் நகர் ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் குறிஞ்சி நகர் இளைஞர்கள் நடத்தும் 15ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் விரிவு மற்றும் ராமன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய விநாயகர் சதுர்த்தி பெருவிழா மற்றும் குறிஞ்சி நகர் இளைஞர்கள் நடத்தும் 15ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு கணபதி ஹோமம் மற்றும் மகா அபிஷேகம், ஜோதி தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து விநாயகர் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து விநாயகர் வீதி உலாவை அவர் தொடங்கி வைத்தார். விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர், குறிஞ்சி நகர் மற்றும் குறிஞ்சி நகர் விரிவு மற்றும் ராமன் நகரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்துவிற்கு சிறப்பான முறையில் ஆலய நிர்வாகம் சார்பில் மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் சரவணன் பிறந்தநாளையொட்டி தேஷ்விகா பைனான்ஸ் உரிமையாளர் பிரகாஷ் ஏற்பாட்டில் ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை எதிரே 300 பேருக்கு மதிய உணவினை பிறந்தநாள் விழா காணும் சரவணன் வழங்கினார். புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் சரவணன் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. அவரது ஆதரவாளர்கள் உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும், ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக குழந்தைகள் மருத்துவமனையில் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதனை பாவாணர் நகரை சேர்ந்த தேஷ்விகா பைனான்ஸ் உரிமையாளர் பிரகாஷ் ஏற்பாடு செய்திருந்தார். இவருடன் நண்பர் அருண் மற்றும் அவருடைய அண்ணன் விஜயபாரதி மற்றும் அவருடைய தம்பிகள் சர்மா, வேலு, ஆதி, ஆகாஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் கலந்து கொண்ட பாஜக துணைத் தலைவர் சரவணன் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவினை வழங்கினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.